ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஆப்பில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதுதான் குவாண்ட் மோட். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்குன்னு ஒரு செப்பரேட்டான பிளாட்ஃபார்ம் தன்னில் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போது அது நிறைய அப்டேட்ஸ்குள்ளே இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட்டான குவாண்ட் மோட் அப்படிங்கிற அப்டேட்டுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த குவாண்ட் மோட்னா என்ன, நம்மளோட லாஜிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஆப்க்கான ஹோம் பேஜ். ஸோ இதில் டாப்பில் நமக்கு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இண்டெக்ஸ் வேணுமோ நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இப்போது மார்க்கெட்ஸ் டுடே, இப்போ இன்றைக்கி நான் இது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பைரி. ஸோ தட் உங்களுக்கு சென்செக்ஸ்க்கான கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். இப்போ என்ன ட்ரேட் நடக்குது, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், தென் பிசிஆர், மேக்ஸ் பைன், ஏடிஎம் ஐவி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் இதுக்கு கீழேயே ஃப்ளாஷ் ரேட் அண்ட் ஆப்ஷன் செயின், ஸ்கேல்பர், ஸோ இது எல்லாமே இருக்கும். இந்த பில்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸோ இதெல்லாமே பற்றி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ். ஓகே, இது சென்செக்ஸ் மட்டும் கிடையாது, நிஃப்டி அண்ட் தென் பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். இதுக்கடுத்து இருக்கிறது அவுட்லுக். இப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன வச்சுருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல சென்செக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் அதோட எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணிவிட்டு என்னோட டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ஸ்லைட் ஃபார் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன்னா எனக்கு செட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இதுவுமே ஷார்ட்கட்ஸ் தான், பட் இதை பற்றியுமே நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிறது நமக்கு ஒரு குயிக்கான டேஷ்போர்ட். இப்போ இதில் முக்கியமான இண்டைசஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கிருந்தே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃப்ளாஷ் ட்ரேட், ஆப்ஷன் செயின், ப்ரைஸ் மூவர்ஸ், ஓஐ மூவர்ஸ் அண்ட் ஓப்பன்ஸ் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன்ஸ் ஈக்குவல் டு லோ அண்ட் கம்ப்ளீட் இன்சைட்ஸ், ஸோ இது எல்லாமே இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணலாம். பட் நான் முன்னாடியே சொன்னதான் இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ். ஓகே, ஃப்ளாஷ் ட்ரேட், தென் ப்ரைஸ் அலர்ட் அண்ட் ஸ்கேல்பர், ஸோ இது எல்லாமே இருக்கும். இது கமாடிட்டி மார்க்கெட்டுக்குன்னே இருக்கிற ஒரு டேஷ்போர்ட். ஓகே, சிம்பிளான ஒரு குயிக் ஷார்ட்கட் தான். எனர்ஜி, கோல்டு, சில்வர், இண்டெக்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கான ஆப்ஷன் செயினும் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது F1 ஸ்டாக் பில்டப். அதாவது நமக்கு பில்டப் அப்படின்னு வரும்போது 4 பில்டப் இருக்கும். லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங். இப்போ உங்களுக்கு ஷார்ட் கவரிங்கில் எந்த ஸ்டாக்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான இது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற நம்மளோட குயிக் ஆக்சஸ். ஸோ இதுக்கு அடுத்து இப்போ நம்ம குயிக்காக ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட எந்த இண்டெக்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்செக்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம ஜென்ரலாக 2 விதமாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணணும், எனக்கு ஸ்ட்ராட்டஜியோட பேர் மட்டும் நான் சொன்னேன்னா எனக்கு ஸ்ட்ரைக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கணும் அப்படின்னா ஃபாஸ்ட் கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்மளோட வியூ கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் புல்லிஷ் கொடுத்துட்டு இதில் புல் கால் ஸ்ப்ரெட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக லோட் ஆயிரும். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோடய லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் தென் கால் ஆர் புட் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண முடியும். தென் என்னோட எக்ஸ்பைரியை நான் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்க முடியும். என்னோட ஸ்ட்ரைக்கை இந்த இடத்துல நான் அப்டேட் பண்ண முடியும். மார்க்கெட் ப்ரைஸா இல்லை லிமிட் ப்ரைஸா அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுக்கலாம். அண்ட் காலா புட்டா அப்படிங்கிறத காட்டிலும் முக்கியமான விஷயம் நம்மளோட ஆப்ஷன்ஸை நம்ம பை பண்ண போகிறோமா செல் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கான கம்ப்ளீட் பே ஆஃப் கிராஃப் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஓவரால் சார்ட் ரெப்ரசன்டேஷன் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பே ஆஃப் சிமுலேஷன், அதாவது மேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வரலாம் அண்ட் மேக்ஸ் லாஸ் எவ்வளோ வரலாம், பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன, மார்ஜின் ரெக்யூர்மெண்ட் என்ன, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போது இது என்ன ஃபாஸ்ட் கிரியேட்டில் நம்ம பண்ணுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இது எனக்கு நான் கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் செயின்லேருந்து நானும் ஆப்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்போ நியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செல் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் லெக்கில் இதை நான் பை பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கொடுத்தும் என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸை நான் ஈஸியாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். இப்போது முக்கியமான விஷயம், உங்கள் மைண்டில் ஒரு லாஜிக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போது ஷார்ட் ஸ்ட்ராங்கல் நிறைய பேருக்கு தெரியும், கரெக்டுங்களா? இப்போ அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கல் நம்ம ஃபாஸ்ட் கிரியேட் கொடுத்து ஓகே இதில்
நான் டைரக்ஷன் கொடுத்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் கொடுத்தோம் அப்படின்னம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஆனால் இப்போ இதே ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எனக்கு வந்து முக்கியமாக அதோட ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஒரு 50 rupees கால் சைடில் இருக்கிறது வேணும், 50 rupees வந்து புட் சைடில் இருக்கிறது வேணும். அப்படின்னா நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு லெக்குக்குமே எப்படி வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், நம்மளோட லாஜிக்கை எப்படி கொடுக்கணும், ஸோ அது ரீசனிங்கில் எப்படி நமக்கு ஸ்ட்ரைக்ஸை கொடுக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் லெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் தட் ஃபாஸ்ட் கிரியேட்டில் இந்த குவாண்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் குவாண்ட். இதுதான் வந்து இப்போ நம்மளோட புது மேசிவான அப்டேட். இப்போ இதில் வந்து குவாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் பையா இல்லை வந்து செல்லா அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துக்கங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிஷன்ஸ், அதாவது நம்மளோட லாஜிக். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இப்போது சென்செக்ஸ் வந்து 83,000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் நடக்குது. இப்போ நான் ஏடிஎம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். இது கண்டிஷன்னு சொல்லலாம், லாஜிக்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம மைண்டில் இருக்கிறது வந்து நம்ம லாஜிக்னு சொல்லுவோம், இதில் கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்து ஏடிஎம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இதில் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்னா இப்போது எனக்கு வந்து 83,000லேருந்து ஒரு +200 பாயிண்ட்ஸ் மேலே ஓகே எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணணும். அப்படின்னா ஏடிஎம் +200 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு கால் ஆப்ஷன் தான் நான் பண்ணணும். ஸோ என்னோட எக்ஸ்பைரி இதுதான், மேபி ஒரு 2 லாட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா 83,200 வந்து செலக்ட் ஆயிரும். அண்ட் அதோட ப்ரைஸ் இங்கே இருக்கும், லாட் சைஸ் இருக்கும். இது வேணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கலாம். இது மேபி உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இது இன்னொரு டைப்பில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ அது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோசஸ்ட் ப்ரீமியம் வந்து எனக்கு ஒரு 150 rupees நியராக இருக்கிற கால் ஆப்ஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அதை தான் இப்போ நான் பை பண்ண போகிறேன் அப்படிங்கிற நான். ஓகே, தென் இப்போ நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 83,000 இருக்கிற கால் ஆப்ஷன் வந்து எனக்கு கிடைக்கும். அதாவது இது அட்லீஸ்ட் ஒரு 138 ரூபா, இதுதான் வந்து 150 ரூபாய்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. ஓகே, இப்போ இது வந்து ஓகே, இன்னொரு ஆப்ஷன் நான் ஆட் பண்ணணும் இதே மாதிரி லாஜிக் வச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாஜிக் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எகெயின் வந்து க்ளோசஸ்ட் ப்ரீமியமே இருக்கட்டும், இதை இப்போ ப்ளஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா செல் பண்ணுறதுக்கு பண்ண போகிறோம். இதை வந்து எஸ் அப்படிங்கிறத வந்து மாற்றிடுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து க்ளோசஸ்ட் ப்ரீமியம் வந்து மேபி ஒரு 50 rupees அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். 2 லாட் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம என்ன லாஜிக் கொடுத்துருக்குறோமோ அந்த லாஜிக்கு தேவையான உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே வந்துடும். இதுக்கான பே ஆஃப் கிராஃபை நீங்கள் இப்போ இந்த இடத்துல அழகாக பார்க்க முடியும். ஓகே, இது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு க்ளோசஸ்ட் ப்ரீமியம் வச்சு பார்த்துருக்கோம். ஆனால் நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா க்ரீக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த க்ரீக்ஸை வந்து எப்படி இன்புட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த க்ளோசஸ்ட் ப்ரீமியம் பதிலாக நீங்கள் க்ளோசஸ்ட் டெல்டா அப்படிங்கிறத கொடுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த க்ரீக்ஸ் தான். நீங்கள் தீட்டா வச்சும் கொடுக்கலாம், காமா வச்சும் கொடுக்கலாம், வேகா வச்சும் கொடுக்கலாம், அது உங்களோட விஷ். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக டெல்டா கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து டெல்டா வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து எது வந்து 0.75 இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் வேணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் அதை கொடுத்துட்டேன். மேபி இதுவும் நான் 2 லாட் கொடுத்துட்றேன். எனக்கு இப்போ இதில் வந்து பாருங்கள் தேர்ட் லெக்காக ஒன்று ஆட் ஆகிருக்கா. 82,800 கால் ஆப்ஷன் வந்து 300 ரூபாயில் இப்போ ட்ரேட் நடக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 0.75 டெல்டாவில் ட்ரேட் நடக்கிறது. இப்போ இதே இது ஒரு 5-6 கொடுக்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி அட் த மணி தான் இருக்கும். ஸோ அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு அட் த மணி சேஞ்ச் ஆகிடுச்சு. 83,000 கால் ஆப்ஷன் 142 ரூபாயில். ஏன்னா இப்போயும் மார்க்கெட் வந்து 83,000 தான் இருக்குது. நான் கொடுத்துருக்கிற டெல்டா அதாவது 0.56 அப்படிங்கிறது எப்பயுமே க்ளோஸ் டு அட் த மணியில் தான் வரும். ஸோ அதனால் அது வந்து அட் த மணி வந்து சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் புட் சைடுக்கும் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை புட்டுன்னு நான் மாற்றியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் 0.56 அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கான டெல்டா வந்து ஆட் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல முன்னாடி வந்து மைனஸ் வந்து ஆட் பண்ணிங்க. ஏன்னா டெல்டா வந்து நம்ம கால் சைடு பார்க்கும்போது பாசிட்டிவில் இருக்கும் அண்ட் புட் சைடில் பார்க்கும்போது நெகட்டிவில் இருக்கும். ஸோ அப்போ இங்கே நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து
உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் லெக் வைஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு லெக்குக்குமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் எப்பவுமே எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. லெட்ஸே இப்போ ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துக்கலாமே, புல் கால் ஸ்ப்ரெட், இல்லைனா பியர் புட் ஸ்ப்ரெட், இல்லைனா ஷார்ட் ஸ்ட்ராங்கல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே. இப்போ இதுக்கு நான் எப்படி லாஜிக் வந்து நான் கொடுக்கணும், அது எப்படி இந்த இடத்துல குவாண்ட் மோட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே சென்செக்ஸ் வந்து வச்சுக்கலாம். இதில் ஃபாஸ்ட் கிரியேட் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போது ஷார்ட் ஸ்ட்ராங்கல் வந்து ஓகே, இது வந்து ஏடிஎம் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்கு. ஆனால் ஷார்ட் ஸ்ட்ராங்கல் நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ரீமியம் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த சைடு வந்து ஒரு 60 rupees அண்ட் அந்த சைடு வந்து ஒரு 60 rupeesல இருக்கிற நான் செல் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஏடிஎம் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி க்ளோசஸ்ட் ப்ரீமியமில் நம்ம ஒரு 60 அப்படிங்கிறத கொடுக்குறோம். இது வந்து கால் சைடு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத புட் சைடை வந்து கிளிக் பண்ணி க்ளோசஸ்ட் ப்ரீமியம் கொடுத்து இங்கேயும் வந்து ஒரு 60 அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போது இந்த குவாண்ட் மோட் என்ன பண்ணோம் அப்படின்னா நியர்பை 60 இருக்கிற ஸ்ட்ரைக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு என்ன அப்படின்னா 83,200 கால் ஆப்ஷன் உங்களுக்கு 48 ரூபா சம்வேர் அரௌண்ட் இருக்குது. அண்ட் தென் 83,000 புட் ஆப்ஷன் வந்து 74 rupees சம்வேர் அரௌண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ இதே இது வந்து இன்னும் கொஞ்சம் நான் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணணும். லெட்ஸே ஒரு 100க்கு நான் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் 100 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நியர்பையாக இருக்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, 86 and 73. ஸோ இது நியர்பை 100 இப்போதைக்கு ட்ரேட் நடக்கிறது. ஸோ பேலன்ஸுக்கெலாம் 100 தாண்டி ட்ரேட் நடக்கும். ஸோ அதனால தான் அது நியர்பை 100ல் இருக்கிறது நமக்கு கொடுக்குது. இப்போ இதுக்கான பே ஆஃப் கிராஃபும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அதுக்கான டேட்டாஸ் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து அதுக்கான சார்ட்ஸ். இது வந்து நம்ம ஷார்ட்ஸ் ட்ராங்கலுக்கு வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதே இது நம்ம ஜென்ரலாக இருக்க ஒரு சிம்பிளான புல் கால் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், நமக்கு மொத்தம் 2 லெக் இருக்குது. இதில் நமக்கு லாஜிக் வந்து ஒன்று கொடுக்குறோம். அந்த லாஜிக் எந்த லெக்குக்கு கொடுப்போம் அப்படின்னா செல் லெக்குக்கு தான் கொடுப்போம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஏடிஎம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா ஜென்ரலாக பாருங்கள், ஏடிஎம் ப்ளஸ் 100 இருக்கா, அப்போ 83,000 + 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 83,100 வந்து சூஸ் ஆகிருக்கும். இப்போ இதே இது வந்து எனக்கு 83,300 வேணும் அப்படின்னா எனக்கு ஏடிஎம் + 300 நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து சூஸ் ஆயிரும். இதுக்கான பே ஆஃப் கிராஃபை நான் இந்த இடத்துல பார்க்கலாம். இது வந்து என்னது, புல் கால் ஸ்ப்ரெட். இப்போ இதே இது பீரிஷில் இருக்கிற பியர் புட் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 2 லாஜிக் கொடுக்கணும். ஓகே, இந்த பி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பேரண்ட் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெயின் லெக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். கீழே ஹெட்ஜ்ன்னு ஹெச் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரண்ட் லெக்குக்கான ஹெச் ஒரு பொசிஷன் தான் வந்து அந்த ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஏடிஎம் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏடிஎம் + 100 அண்ட் -100ல் இருக்குது. இப்போ இதுவுமே வந்து நம்ம பியர் புட் ஸ்ப்ரெட் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால மேபி நீங்கள் வந்துட்டு வேறு சில க்ரைட்டீரியா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ க்ளோசஸ்ட் ப்ரீமியம் இப்போ 100 அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 100 இருக்கலாம். அதே மாதிரி எகெயின் வந்து இதில் க்ளோசஸ்ட் ப்ரீமியம் வந்து லெட்ஸே வந்து ஒரு 50 அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிறது வந்து உங்களுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கிறது க்ளோசஸ்ட் ப்ரீமியம் 100 கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நியர்பை ஒரு 100ல் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 15 கொடுத்துருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் 83,000 புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கு. மேபி இதை வந்து நம்ம ஒரு 16 இப்போ நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு அதுதான். இப்போ ஒருவேளை நீங்கள் 70 கொடுக்குறீங்கன்னா 70 நியர்பை ஏதாவது இருக்குன்னா நமக்கு 70 அப்டேட் ஆகும். இல்லை அப்படின்னா சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இன்னும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இருக்குது. பிகாஸ் என்னென்னா அதுதான் நியர்பையாக இருக்கும். ஓகே, இப்போ 80 கொடுக்குறோம். ஸோ 80 வரும்போதுமே உங்களுக்கு அதுதான் நியர்பை. ஸோ அதனால் இந்த இது வந்து சூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது சிம்பிளாக என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வந்து ஆப்ஷன்ஸ் செயினில் போய் நம்மளோட ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ டெல்டா பேஸ்டு இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம ஒவ்வொன்றா போய் தேடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கடுத்து அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன லாஜிக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கண்டிஷனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து அதுவே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குவாண்ட் மோட் வந்து இண்டிவிஜுவல் லெக்குக்கு எப்படி யூஸ் பண்ணணும்,
அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கடுத்து இன்னுமே இதில் நிறையா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கிட்டத்தட்ட வந்து உங்களோட டேரக்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புல்லிஷ் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த 3லேயுமே ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிஸ்க் டு ரிவார்டு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் புல் கால் ஸ்ப்ரெட் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லாஸ் வந்து 2300, மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 1400. இப்படியே நம்ம இது வந்து ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல மேக்ஸ் லாஸ் வந்து 9000 அண்ட் மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 28000. ஸோ இந்த மாதிரி பாப்புலரில் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பிக் பண்ண முடியும். இதையுமே நீங்கள் பில்டரில் பார்க்கணும் அப்படின்னா சீன் பில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்டரில் வந்து லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாப்புலர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து இருக்கிறது வந்து அவுட்லுக். இப்போ அவுட்லுக் நம்ம ஹோம் பேஜில் பார்த்த அதே தான். நீங்கள் உங்களோட டார்கெட்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்லைடு ஃபார் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற நீங்கள் ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே லோட் ஆகும். இதில் கம்ப்ளீட்டாக என்னென்ன பாசிபிள் ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகுமோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து லாங் ஸ்ட்ராங்கிலும் இருக்கும், பியர் கால் ஸ்ப்ரெட்டும் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு இதில் எது ஃபேவரோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அவுட்லுக். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி, பாப்புலர் அண்ட் அவுட்லுக், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி நேம் வந்து கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 51 அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து லோட் ஆகிடுச்சு செகண்ட் இதில். ஸோ இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா நீ ஈஸியாக பார்க்கவும் முடியும். இப்போ இதுக்கு அடுத்து முக்கியமானது இன்சைட்ஸ். ஸோ இப்போ இன்சைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆப்ஷன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டேஷ்போர்ட் இருக்கும். இன்றைக்கி என்ன எக்ஸ்பைரி இருக்கோ அது வந்து இந்த டாப்பில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து ட்ரேடிங் இண்டெக்ஸ் ஆப்ஷன், அதாவது டாப் ட்ரேடட், ஹையஸ்ட் ஒய், ஹையஸ்ட் ஐவி. ஸோ இது எல்லாமே நீங்கள் இண்டெக்ஸ் வைஸ் நீங்கள் இந்த இடத்துல ஈஸியாக பார்க்க முடியும். இதுக்கடுத்து இருக்கிறது ஆப்ஷன் செயின். இப்போ இன்றைக்கி என்ன எக்ஸ்பைரி இருக்கோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் ஆப்ஷன் செயின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் தென் இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலுமே பண்ண முடியும். இதில் நான் க்ரீக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த புட் சைடு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான க்ரீக்ஸ் எனக்கு இந்த இடத்துல இருக்கும். இதே மாதிரி நான் கால்ஸுக்கு பார்க்கணும் அப்படின்னாலுமே எனக்கு இந்த இடத்துல கால்ஸ்க்கான க்ரீக்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கடுத்து ஃபில்டர், அதாவது வந்து ஆக்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் பார்க்கணுமா இல்லை ஆல் ஸ்ட்ரைக்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி ஹையஸ்ட் ஒய், வால்யூம் அண்ட் ஐபி, ஸோ ஓப்பன் சீக்வல் டு ஹை அண்ட் லோ, இந்த என்ன ஃபில்டர்ஸ் உங்களுக்கு இன்சைட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு டேக் மாதிரி வந்து அப்ளை ஆகும். ஸோ இதை வந்து ஆப்ஷன் செயின். அண்ட் தென் எகெயின் நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே வரலாம். இப்போது நம்ம மேலே பார்த்தது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கான ஒரு டேஷ்போர்ட். இப்போ கீழே நம்ம பார்க்குறது ஸ்டாக் ஆப்ஷன். இதெல்லாம் டாப் ட்ரேடட் அண்ட் ஹையஸ்ட் ஒய் அண்ட் தென் ஹையஸ்ட் ஐவி. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நம்ம ஹோம் பேஜில் பார்த்த மூவர்ஸ் அண்ட் தென் ப்ரைஸ் மூவர்ஸ், ஓஐ மூவர்ஸ், ஓப்பன் சீக்வல் டு ஹை அண்ட் ஓப்பன் சீக்வல் டு லோ, இது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த எல்லா மூவர்ஸுமே நம்ம ஒரு இடத்துல செக் பண்ணலாம். ஸோ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து செயின். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் செயின் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதேமாதிரி நீங்கள் என்ன இண்டெக்ஸ்க்கு வேணுமோ அந்த இண்டெக்ஸ்க்கு என்ன எக்ஸ்பைரிக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதுபடி நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணுனாலுமே இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து F&O ஸ்டாக்ஸ். ஸோ இதில் ஓப்பன் சீக்வல் டு ஹை, ஓப்பன் சீக்வல் டு லோ, ஸோ இது எல்லாமே இருக்கும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னா கெய்னர்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணலாம். 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ பை வேல்யூ அண்ட் வால்யூம், அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோவர் சர்க்கியூட். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது இதெல்லாமே இந்த இடத்துல அப்பியர் ஆகும். இதுக்கடுத்து தான் மூவர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா இனிஷியலாக. ஸோ அது எல்லாமே இதில் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ்க்காக ஃபியூச்சர்ஸ்க்கான்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி, F&O ஸ்டாக்ஸ், கமாடிட்டி எது வேணுமோ நீங்கள் ஃபில்டரில் செக் பண்ணிவிட்டு இதில் ஹையஸ்ட் ஓஐ எது இருக்குது, ஓஐ கெய்னர்ஸ் யார் அண்ட் லூசர்ஸ் யார், டாப் வால்யூம் என்ன, டாப் வேல்யூ என்ன, ப்ரைஸ் கெய்னர்ஸ் யார், ப்ரைஸ் லூசர்ஸ் யார், ஓப்பன் சீக்வல் டு ஹை எதெல்லாம் இருக்குது, ஓப்பன் சீக்வல் டு லோ எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி எந்த மந்த் நம்ம கான்ட்ராக்ட் பார்க்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் பார்க்கலாம். இதுக்கிட்ட ஆஸ் யூஷுவல் நம்ம இருக்கிற ஆர்டர்ஸ் தான். ஆர்டர்ஸ், சூப்பர்க்கான ஆர்டர் அண்ட் ஃப்ளாஷ் ஆர்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து பேஸ்கெட் ஆர்டர், ஃபார்எவர் ஆர்டர் அண்ட் ட்ரேடர்ஸ் டைரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பொசிஷன்ஸ். ஸோ பொசிஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கீங்கன்னா பொசிஷன்ஸில் காட்டும். அண்ட் உங்களோட கம்ப்ளீட் ஹோல்டிங்ஸ் என்னங்கிறது இருக்கும். அண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் மார்ஜின், ஸோ அண்ட் பிளெட்ஜ் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் குவாண்ட் மோட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஆப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்
அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். இதே குவாண்ட் மோடை நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் வெப்லேயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கான வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த குவாண்ட் மோடை ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஆப்பில் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணுமே நாங்கள் இன்னுமே தெளிவாக கூட உங்களுக்கு சொல்லித்தரோம். அதே மாதிரி இந்த குவாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். நம்மளோட லாஜிக் அண்ட் அதுக்கான ரீசனிங், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூஷன், ஸோ இதெல்லாமே நம்ம கம்பைன் பண்ணுறது தான் வந்து இந்த குவாண்ட் மோட். இப்போ இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியுமே இருக்குது, madefortrade.in. ஸோ அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கேயே வந்து உங்களோட தாட்ஸை வந்து இந்த குவாண்ட் பற்றி இருக்கிறத வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.